This sermon, It is the Rising of the Sun, was delivered on Sunday morning, April 18th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் இட் இஸ் த ரைசிங் ஆஃப் த சன், இது சூரிய உதயம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். No matter what the chickens are, you're eagle. Just start spreading those wings. Get a little exercise in them. Start moving up. கோழிகள் என்னவா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீ ஒரு கழுகுதான். அந்த சிறைகளை விரிக்கத் தொடங்கி அவைகளில் ஒரு சிறு பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலே சில துவங்குங்கள். The word to the word. The works that I do shall you also. He that believeth in me, the works that I do shall he also. Because I live, he lives also. வார்த்தைக்கு வார்த்தை. நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். பார்த்தீர்களா? நான் பிழைக்கிறபடியினால் அவனும் கூட பிழைக்கிறான். It's the spirit that raised him from the dead dwells in you, it quickens your mortal body. See? மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் அது சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கும். பார்த்தீர்களா? What does it do? Now listen, so that you'll know that this Easter I want it to mean more to you than any Easter ever did. I want you to see it. We know what it's done for him, but I want you to see it not will, it has done the same for you. Amen. See? அது என்ன செய்கிறது? நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இப்பொழுது கவனியுங்கள். இந்த ஈஸ்டர் எந்த ஈஸ்டரை காட்டிலும் இது உங்களுக்கு அதிக அர்த்தத்தை அளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பார்த்தீர்களா? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது அவருக்காக என்ன செய்தது என்பதை நாம் அறிவோம். ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். செய்யும் என்பதை அல்ல, அது உங்களுக்கு அதே விதமாக செய்துள்ளது. பார்த்தீர்களா? What does it do? It quickens the mortal body. This mortal body that we live in, it quickens it. In other words, brings it to life. அது என்ன செய்கிறது? அது அடிவுள்ள சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. நாம் ஜீவிக்கிற இந்த அடிவுள்ள சரீரம் அதுவே அதை உயிர்ப்பிக்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறினால் அதை ஜீவனுக்கு கொண்டு வருகிறது. Now you who once walked along with a great big cigar in your mouth and everything, a bunch of cigarettes, and you women who once had short hair and painted and carried on, wore shorts and things like that, all at once something screamed, and you look down here and it was the word. See? It quickens your... இப்பொழுது ஒரு காலத்தில் உங்களுடைய வாயில் ஒரு பெரிய சுருட்டு மற்றும் மற்ற எல்லாவற்றையும் அல்லது ஒரு கொத்து சிகரெட்டுகளுடன் நடந்து வந்த நீங்கள், ஒரு காலத்தில் குட்டையான கூந்தலை வர்ணம் பூசி குட்டைக்கால் சட்டைகளை அணிந்த பெண்களாகிய உங்களையும் அதுபோன்ற காரியங்களையும் திடீரென்று ஏதோ ஒன்று கூச்சலிட்டது. நீங்கள் இங்கே கீழ் நோக்கி பார்த்தீர்கள். அது வார்த்தையாயிருந்தது. பாருங்கள், அது உங்களை உயிர்ப்பித்தது. No more liquor for me, no more lying, no more stealing, no more of this stuff. See, the spirit that raised him from the dead dwelling in you. நீர் இனிமேல் எனக்கு அரைக்கால் சட்டை இல்லை, இனிமேல் எனக்காக மதுபானம் இல்லை, இனி ஒருபோதும் பொய்யுரைப்பதில்லை, இனி ஒருபோதும் திருடுவதில்லை, இனிமேல் இது அது இல்லை என்றீர். பார்த்தீர்களா? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள்ளும் வாசமாயிருந்து You will also bring your mortal bodies, the dust of the earth, into subjection. You see, what is it? Subjection to what? Christ. Who's Christ? The Word. Not the theology, but the Word. பூமியின் தூளாகிய உங்கள் அழிவுள்ள சரீரங்களையும் கீழ்ப்படிதலுக்குள் கொண்டு வரும். உங்களுக்கு புரிகிறதா? அது என்ன? எதற்கு கீழ்ப்படிதல்? கிறிஸ்து. கிறிஸ்து யார்? வார்த்தை. வேத சாஸ்திரம் அல்ல, வார்த்தை. Then you say that these things, oh, I think it's all right for women to wear flat. அப்படியானால் நீங்கள் இந்த காரியங்கள், ஓ பெண்கள் தளராடைகளை அணிவது சரி என்று நான் நினைக்கிறேன் என்று கூறலாம். When the Word says no. See, it quickens you to that. See, you're drawn to it. See, it's you then. You become part of the Word. It brought your body. வார்த்தை இல்லை என்று உரைத்துள்ளது. பாருங்கள், அது அதற்கு உங்களை உயிர்ப்பிக்கிறது. பார்த்தீர்களா? நீங்கள் அதற்கு இழுக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், அப்படியானால் அது நீங்கள் தான். நீங்கள் வார்த்தையின் ஒரு பாகமாகி விடுகிறீர்கள். அது உங்களுடைய சரீரத்தை கொண்டு வந்தது. Well, you say, well, now let me tell you something. My pastor, I don't care what your pastor says, what the Word says. If you want to be a chicken, go on with him. But if the pastor speaks different from this Word, then he's not a feeder of the eagles. பாருங்கள், நீங்கள் சரி. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும். என்னுடைய போதகர்
உங்களுடைய போதகர் என்ன கூறினார் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. வார்த்தை என்ன கூறுகிறது என்பதே. நீங்கள் ஒரு கோழியாக இருக்க விரும்பினால் அதனோடு செல்லுங்கள். ஆனால் போதகர் இந்த வார்த்தையிலிருந்து வித்தியாசமாக பேசினால் அப்பொழுது அவர் கழுகுகளை போஷிக்கிற ஒருவர் அல்ல. He's a feeder of the hens, see, not of the eagle. See, eagle eats on eagle's food. See, அவர் கோழிகளுக்கு உணவளிப்பவர். பாருங்கள், கழுகுகளுக்கு அல்ல. பார்த்தீர்களா? கழுகின் ஆகாரத்தை புசிக்கிறது. பார்த்தீர்களா? அது உயிர்ப்பிக்கிறது. The Bible said it's wrong to do that. And the man and so forth, and what all you do, it's wrong. Say days of miracles is past. This Bible said he's the same yesterday and forever. To say that's mental telepathy and some kind of mind reading, this is. அதை செய்வது தவறு என்று வேதம் கூறியுள்ளது. மனிதர்களாகிய நீங்கள் எல்லோருமே செய்வது தவறு. அது தவறாய் உள்ளது. அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று கூறலாம். அவர் நேற்று இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று இந்த வேதம் உரைத்துள்ளது. அவர்கள் அது மனோதத்துவம், அது ஒரு விதமான மனோவசியம், இந்த பகுத்தறிதல். இந்த எல்லா தரிசனங்களும் மற்ற காரியங்களும் அர்த்தமற்றவை என்று கூறுகின்றனர். பாருங்கள், அவைகள் கோழிகள். கழுகு ஆகாரம் என்பது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. But brother, when you hear that scream, there's something in you. You're an eagle to begin with. Why? You are that seed that the resurrection of the S-O-N has dawned in the wave sheep upon the earth. ஆனால் சகோதரனே, நீங்கள் அந்த சித்தமிடுதலை கேட்கும்போது உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று இருக்கிறது. நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு கழுகாய் இருக்கிறீர்கள். ஏன்? நீங்களே அந்த வித்து, அதாவது அந்த குமாரனின் உயிர்த்தெழுதல் உதயமாகி பூமியின் மேல் அசைவாட்டப்படும் கதிர்கட்டானது. To make you recognize that you are an eagle and not a denominational chicken. You see it? நீங்கள் ஒரு கழுகு என்றும் ஒரு ஸ்தாபன கோழி அல்ல என்றும் உங்களை அடையாளம் கண்டுகொள்ளும்படி செய்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? It's the spirit that raised him from the dead, the word, the dynamic of the word dwells in you. It also quickens your mortal body. Now how we flesh of his flesh and bone of his bone. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி, வார்த்தையின் இயங்கு சக்தி உங்களுக்குள் வாசமாயிருக்கிறது. அது சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. இப்பொழுது நாம் எப்படி அவருடைய மாம்சத்திலிருந்து மாம்சமும் அவருடைய எலும்பில் எலும்புமாயிருக்கிறோம்? Because quickly while we're yet mortal sinners, mortal ready to die these bodies, it quickens that body. What's quicken? Brings to life. ஏனென்றால் நாம் அழிவுள்ள பாவிகளாக, சாவுக்கேதுவானவர்களாக இந்த சரீரங்கள் மரிக்க ஆயத்தமாய் இருக்கையில் அது அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. எது உயிர்ப்பிக்கிறது? ஜீவனுக்கு கொண்டு வருகிறது. The spirit that once liked to drink, run around, commit adultery, and all these, it's quickened. Well, the thing died, and you're resurrected. It quickens your mortal body. ஒரு காலத்தில் குடித்து சுற்றித் திரிந்து விபச்சாரம் செய்து இவை அனைத்தும் செய்ய விரும்பின ஆவி, அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஏன்? அந்த காரியம் மரித்து போய் நீங்கள் உயிர்த்தெழுப்பப்படுகிறீர்கள். அது உங்களுடைய அழிவுள்ள சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. Therefore, your bodies is the temple of the dynamics. Because why? From the beginning you are part of the mechanics. ஆகையால் உங்களுடைய சரீரங்கள் இயங்கு சக்தியின் ஆலயமாய் இருக்கின்றன. ஏனெனில் ஏன்? துவக்கத்தில் இருந்தே நீங்கள் இயக்கவியலின் பாகமாக இருக்கிறீர்கள். ஓஹோ! There's your resurrection. There's the church and the resurrection with you. These bodies right now are quickened. See? You heard. You believe. It changed you. From a denomination to the word. See? அங்குதான் உங்களுடைய உயிர்த்தெழுதல் உள்ளது. அவரோடு உயிர்த்தெழுதலில் சபை உள்ளது. இந்த சரீரங்கள் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகின்றன. பாருங்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அது உங்களை ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வார்த்தைக்கு மாற்றினது. பார்த்தீர்களா? The dynamics, if it comes upon water, it'll splutter. Say some miracles today. Pump, pump, pump. Oh, I believe the Bible. Pump, pump, pump. But they don't pump, pump, pump. See? ஏங்கும் சக்தி அது தண்ணீரின் மேல் வந்தால் அது கிரியை செய்யாது. அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. பம்ப் பம்ப் பம்ப். ஓ, நான் வேதாமத்தை விசுவாசிக்கிறேன். பம்ப் பம்ப் பம்ப். ஆனால் அங்கே இல்லை. பம்ப் பம்ப் பம்ப். பார்த்தீர்களா? But when it hits that 1,000 octane, away she goes, you see. Oh, my. The dynamic strike that. But it strike a chicken, it won't do no good. ஆனால் 1000 அலகு எரிபொருள் மீது படும்போது என்ற அந்த ஒலியை சத்தமிடுகிறது. நீங்கள் பாருங்கள், என்னே இயங்கு சக்தி அதன் மீது படும்போது அது எவ்வாறு இருக்கும்? ஆனால் அது ஒரு கோழியின் மேல் விழுந்தால் அது எந்த நன்மையும் செய்யாது. But when it strikes the eagle, he moves out.
the dynamics with the mechanics. See what I mean? That is, if he is a true eagle now, he will understand. ஆனால் அது கழுகின் மேல் விழுந்தால் அது கிரியை செய்கிறது. ஆமேன். ஏங்கு சக்தியோடு இயங்குகிறது. நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? அதாவது இப்பொழுது அது ஒரு உண்மையான கழுகா இருக்குமானால் அது புரிந்து கொள்ளும் என்பதாகும். Let me straighten a little scripture here for you. I think we're off of the phone, but we are still here. St. John 5:24. Jesus said, "He that heareth my word and believeth on him that sent me has everlasting life." நான் தெளிவாக்க இங்கே உங்களுக்காக ஒரு சிறு வேத வாக்கியத்தை குறிப்பிடட்டும். நாங்கள் தொலைபேசி இணைப்பை நிறுத்திவிட்டோம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இன்னும் இங்கே இருக்கிறோம். பரிசுத்த யோவான் 5:24 இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். Now look, I go down the street and just take that literally what it is without the spiritual understanding. Now, I may just say nothing else, but it's saying what it says. See, the right word there in the Greek, in the original, it says, "He that understandeth my word." இப்பொழுது பாருங்கள், நான் தெருக்களுக்கு சென்று ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் அதை அப்படியே உண்மையாகவே எடுத்துக் கொள்கிறேன். அது வேற எதையும் கூறும்படி செய்யாமல் அது என்ன கூறுகிறதோ அதையே கூறி பாருங்கள். அங்கே சரியான வார்த்தை கிரேக்க மொழியில், மூல மொழியில் அது என் வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறவன் என்று கூறுகிறது. Now to prove that's right, I go down here, here's a drunk coming along the street with some other man, wife on his arms and cussing and taking God's name in vain and everything else like that. இப்பொழுது அது சரி என்று நிரூபிக்க வேண்டும். நான் இங்கு செல்கிறேன். இதோ ஒரு குடிகாரன் தெருவில் மற்றொரு மனிதன் மனைவியை தன்னுடைய கரங்களில் அணைத்துக் கொண்டு தூஷித்துக் கொண்டு தேவனுடைய நாமத்தை வீணாக உபயோகித்துக் கொண்டு மற்றும் அதை போன்ற மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறவனை, did you hear what that preacher said? Did you? Yeah, I heard it. That don't mean he's got eternal life. அந்த பிரசங்கியார் கூறியதை நீர் கேட்டீரா? நீர் கேட்டீரா என்று கேட்டால் ஆம், நான் அதை கேட்டேன் என்பான். அப்படியானால் அது அவர் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. பார்த்தீர்களா? He that understandeth my word, he that is an eagle. என் வசனத்தை புரிந்து கொள்ளுகிறவன் ஒரு கழுகா இருக்கிறவன். Now, Brother Branham want more scripture than that. இப்பொழுது சகோதரன் பிரணாம், எனக்கு அதை காட்டிலும் அதிகமான வேத வாக்கியங்கள் வேண்டும். All right. My sheep hear my voice, a stranger they won't follow. சரி, என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் அந்நியனுக்கு பின் செல்வதில்லை. As in the marriage and divorce case the other day, when the Holy Spirit had told me that, I come said it just the way He told me. அன்றொரு நாள் விவாகமும் விவாகரத்தும் என்ற காரியத்தில் பார்த்தது போல பரிசுத்த ஆவியானவர் அதை என்னிடத்தில் கூறியிருந்த போது அவர் என்னிடம் கூறின விதமாகவே நான் வந்தேன். Some minister lady gave me a right sharp little ball and out. She said, "I guess you take the place of God." ஏதோ ஊழியக்கார பெண்மணி என்னிடம் கடுமையாக சற்று கடிந்து கொண்டாள். அவள், நீர் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளலாமா என்று நான் யூகிக்கிறேன் என்று கேட்டாள். அதற்கு நான் இல்லை அம்மா என்றேன். மேலும் பாருங்கள், அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நீர் அவர்களுக்கு கூறினீர் என்றாள். எங்கே என்று கேட்டாள். தேவனுக்கு மாத்திரமே வல்லமை உண்டு என்றால். பாருங்கள், மற்றொரு பரிசேயன். பார்த்தீர்களா? That you might know that Jesus told Peter and the apostles after he had the revelation of who he was. நீங்கள் பாருங்கள், அதாவது நீங்கள் அறிந்திருக்கலாம், பேதுருவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் இயேசு தாம் யாராயிருந்தார் என்ற வெளிப்பாட்டை பெற்ற பிறகு அதை கூறினார் என்றேன். அவன் அவரிடம், நீர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்றான். He said, "Blessed art thou, son of Jonas. Flesh and blood never revealed this to you, but my Father which is in heaven has revealed it. Upon this rock I'll build my church. The gates of hell can't prevail against it." அவர் யோனாவின் குமாரனாகிய, பாருங்கள், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. And I give unto thee the keys. Whatever you bind on earth, I'll bind it in heaven. What you loose on earth, நான் திறவுகோல்களை உனக்கு கொடுக்கிறேன். பூமியிலே நீ கட்டுகிறது எதுவோ நான் அதை பரலோகத்தில் கட்டுவேன். நீங்கள் பூமியின் மேல் கட்டவிழ்ப்பது எதுவோ என்றார். That's that divine revelation of the Word made flesh. If it was flesh in that day by the Son, the groom, it's a flesh today by the bride.
அது மாம்சமான வார்த்தையின் அந்த தெய்வீக வெளிப்பாடு. அது அந்த நாளில் குமாரன் மணவாளன் மூலமாக மாம்சமாக இருந்தது என்றால், அது இன்றைக்கு மணவாட்டியின் மூலமாக மாம்சமாக இருக்கிறது. பார்த்தீர்களா? Whosoever sins you remit, to them they are remitted. Whosoever sins you retain, to them they are retained. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். Now the Catholic Church picks that up and takes it to their priest, but that's carnal. இப்பொழுது கத்தோலிக்க சபை அதை எடுத்துக்கொண்டு அதை தங்களுடைய ஆசாரியர்களிடம் கொண்டு செல்கிறது. ஆனால் அது மாம்ச பிரகாரமானதாகும். Watch. It was the spiritual revealed word that did it. கவனியுங்கள், ஆவிக்குரிய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையே அதை செய்தது. That's the reason he told them to go baptize in the name of Father, Son, and Holy Ghost. They know who he was. அந்த காரணத்தினால்தான் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படி அவர் அவர்களிடம் கூறினார். அவர் யாராயிருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் என்பதை அவர் அறிந்திருந்தார். Talking to a little preacher the other day, he said to me, he said, "Now, Brother Branham, I've come out and went over to a certain church, a Pentecostal church." அன்றொரு நாள் ஒரு சிறிய பிரசங்கியாரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் என்னிடம் கூறினார். அவர், இப்பொழுது சகோதரன் பிரணாம், நான் வெளியே வந்து ஒரு குறிப்பிட்ட சபையில், ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் சென்று சேர்ந்திருக்கிறேன் என்றார். The Pentecostal now has started taking the round wafer, you've heard of that, I guess. The kosher, the moon god, and they all accepted it and taken it. This man said, his congregation went through and he said, "What I bless is blessed." பெந்தேகோஸ்தேயினர் இப்பொழுது வட்ட வடிவமான அப்பத்தை எடுக்க துவங்கியுள்ளனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அதை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கோஷர், சந்திரனுக்குரிய தெய்வம் உங்களுக்கு தெரியும். அவர்கள் யாவரும் அதை ஏற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டனர். இந்த மனிதன் கூறினார், அவருடைய சபையோர் அவரிடம் சென்றனர். அவர், நான் ஆசீர்வதிக்கிறதே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்றார். இப்பொழுது குருவானவர் அவர், கிறிஸ்துவின் சரீரமாக அதை மாற்றுவதற்கு அதிகாரம் உண்டு என்று கூறுகிறது இல்லையா? பாருங்கள், 6 1 மற்றும் அரை டஜன் என்பதை போன்று வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். He said, "I want to ask you something." He is trying to dodge that issue of the baptism in Jesus' name because this was the man that said it was the Antichrist that did that. அவர், நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்றார். அவர் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பதை குறித்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஏனெனில் இந்த மனிதன் தான் அதை செய்தான் என்று கூறினான். அதை செய்தது அந்தி கிறிஸ்து தான். He said, "Do you think it's all necessary that a man should be baptized in the name of Jesus Christ?" அவர், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுவது அவசியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு நான் ஆமையா என்றேன். அவர், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட பிறகா என்று கேட்டார். நான், ஆமையா, அவன் ஞானஸ்தானம் பண்ணப்படவே இல்லை. பார்த்தீர்களா, அவன் ஞானஸ்தானம் பண்ணப்படவே இல்லை, நாமம் இல்லை, அது ஒரு பட்டப்பெயர் என்றேன். அதற்கு நான், அது அங்கீகரிக்கப்படவில்லை என்றேன். நான் ஏன் பேதுரு என்றேன். அவர், சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறட்டும் என்றார். அவர், இப்பொழுது அப்போஸ்தலர் 10:49 அவன், பேதுரு இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் என்றார். ஆனால் நான், அவன் நேராக திரும்பி, இவர்கள் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு ஒரு மனிதனுக்கு தண்ணீர் தடையாயிருக்க முடியுமா என்று கேட்டானே என்றேன். அவர், சரி, சற்றுமும் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை குறித்து நீங்கள் அங்கே பேசிக் கொண்டிருந்தீர்கள். பவுல் எபேசுவின் மேடான தேசங்களினூடாக சென்றபோது சீஷர்களான அவர்களை கண்டான் என்றார். மேலும் ஏன் அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை என்றார். நான், இல்லை, அவர்கள் பாவமன்னிப்புக்கென்று அல்ல, மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் பெற்றார்கள். மனம் திரும்புதலுக்கேற்ற, ஏனென்றால் இயேசுவானவர் இன்னும் அறியப்படாமல் இருந்தார், பலியானது இன்னும் கொல்லப்படாதிருந்தது என்றேன். அவர், சரி, அவர்கள் ஏன் மீண்டும் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருந்தது என்று கேட்டார்.
For be it known unto you that there's not another name under heaven given among men, whereby you must be saved. நான் திறவுகோல்களை வைத்திருந்த அந்த மனிதன் நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்க கடவுள் என்று இதை கூறினார் என்றேன். Salvation alone goes in the name of Jesus Christ. Whatever you do in word or in deed, do it all in the name of Jesus Christ. There's not another name, no church, no hierarchy, no titles or nothing else. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரமே ரட்சிப்பு உண்டாகிறது. வார்த்தையினாலோ அல்லது கிரியையினாலோ நீங்கள் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்யுங்கள். வேறொரு நாமமோ எந்த சபையோ இல்லை, எந்த தலைமைத்துவமோ பட்டங்களோ அல்லது வேறெந்த காரியமோ கிடையாது. Yet he is the rose of Sharon, lily of the valley, morning star, Alpha, Omega, beginning and end, Jehovah Jireh, Rapha, Manasseh, all these. He's all these things, but yet there's not no salvation in any of those titles. Jehovah, no salvation. அதே சமயத்தில் அவர் சாரோனின் ரோஜாவாகவும் பள்ளத்தாக்கின் லீலியாகவும் விடிவெள்ளி நட்சத்திரமாகவும் அல்பாவாகவும் ஒமேகாவாகவும் ஆதியும் அந்தமாகவும் யெகோவா ஈரே, ரப்பா, மனாசே இவை எல்லாவுமாக இருக்கிறார். இந்த எல்லா காரியங்களிலுமே அவர் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர் அந்த பட்டப்பெயர்கள் எதிலும் ரட்சிப்பு இல்லை. யெகோவா ரட்சிப்பு இல்லை. Rose of Sharon, yet he is no salvation. Father, Son, and Holy Ghost, no salvation. Only the name of Jesus Christ. And then the Bible said that repentance and remission of sin must be taught in his name, beginning at Jerusalem and to the uttermost parts of the earth. Yes. சாரோரின் ரோஜா அதே சமயத்தில் அவர் ரட்சிப்பு அல்ல. பிதா, குமாரன் அல்லது பரிசுத்தாவி ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரமே. அப்பொழுது வேதம் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அவருடைய நாமத்தில் போதிக்கப்பட வேண்டும், எருசலேமில் துவங்கி பூமியின் கடைசி பரியந்தமும் என்று கூறியுள்ளது. அதற்கு அவர், அது ஏதாவது வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார். Sir, I want to ask you something. He and I and my wife were sitting at the table. He just moved over to see us. I said, we are both Arizonans. We live here. நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்றேன். அவரும் நானும் என் மனைவியும் மேஜையண்டை உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அவர் குடிபெயர்ந்து வந்திருந்தார். என்னை பார்த்துவிட்டு வந்தார். நாங்கள் இருவரும் அரிசோனா நாட்டவர்கள். நாங்கள் இங்கே வாழ்கிறோம். We know our council and our ward and all, our mayor, governor, everything. எனக்கும் எங்களுக்கும் எங்களுடைய ஆலோசனை சங்கம், எங்களுடைய தெரு மற்றும் எல்லோரையும் எங்களுடைய நகராண்மை கழக தலைவர், ஆளுநர் மற்றும் உள்ள ஒவ்வொரு காரியமும் தெரியும் என்றேன். அதற்கு அவர் ஆம் என்றார். I said, now if I told you, brother, to go over here and sign up for our dinner in the name of the governor of the state of Arizona, would you go sign it like that? You think they'd receive it at the desk? இப்பொழுது சகோதரனே, நான் உங்களிடம் இங்கே போய் நம்முடைய இரவு விருந்திற்காக அரிசோனா மாகாண ஆளுநரின் நாமத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்றால் நீங்கள் போய் அந்த விதமாக கையொப்பமிடுவீர்களா அல்லது அதை அங்கீகரிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டேன். ஏன் அவர் இல்லை என்று நான் இருக்கிறேன் என்றார். அவர் ஏன் இயேசு அதை கூறினார் என்று கேட்டார். If I told you to go sign for this dinner in the name of the governor of the state of Arizona, இதுதான் அது பாருங்கள். ஏன் நான் உங்களை அரிசோனா மாகாண கவர்னர் என்ற பெயரில் இந்த விருந்துக்கு கையெழுத்திடு என்று சொன்னால், and us being citizens of Arizona and knowing who the governor is, why you know to sign it in the name of Sam Goddard. See, I said because he is the governor of the state, I don't have to question you. You know who the governor is. நாம் அரிசோனாவின் குடிமக்களாய் இருக்கிறோம். ஆளுநர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஏன் சாம் கோடாட் என்ற நாமத்தில் நீர் கையொப்பமிட உங்களுக்கு தெரியும் பாருங்கள் என்றேன். ஏனென்றால் அவர் மாநில ஆளுநர். நான் உங்களை கேள்வி கேட்க வேண்டியதில்லை. கவர்னர் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். He said Father, Son, and Holy Ghost. He knew how to go to baptize. They know who he was. My sheep hear my voice. மேலும் அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று கூறின போது அவர்கள் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் யாராய் இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும், பார்த்தீர்களா என்றார். அவர் எனக்கு புரிகிறது என்றார். Now the next thing, will you believe? He that heareth my word and believeth
On him that sent me has everlasting life. And when this new eternal life dwells in you, it is the potential. ஆனால் இப்பொழுது அடுத்த காரியம், நீங்கள் விசுவாசிப்பீர்களா? பார்த்தீர்களா? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த புதிய நித்திய ஜீவன் உங்களுக்குள் வாசம் பண்ணும் போது அது மறைவாக உள்ளது. When you have received this Holy Spirit now that they did at Pentecost, they were the mechanics. Now the dynamics had to come. They had believed. You know, our good Baptist friends tells us when we believe, we've got it. But they didn't have it yet. They had believed. பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் இயக்கவியலாய் இருந்தனர். இப்பொழுது இயங்கும் சக்தி வர வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் விசுவாசித்திருந்தனர். நம்முடைய நல்ல பாப்டிஸ்ட் நண்பர்கள் நம்மிடம் நாம் விசுவாசிக்கும் போது நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்வதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அவர்கள் அதை பெற்றிருக்கவில்லை. அதே சமயத்தில் அவர்கள் விசுவாசித்திருந்தனர். Acts 19, they had believed, but they didn't have. Have you received the Holy Ghost since you believe? See, they had the mechanics all right because the apostles were, Apollos was teaching to them and proven by the Bible the mechanics that Jesus was the Christ. But they didn't have the dynamics yet. See? That's it. All right. அப்போஸ்தலர் 19 அவர்கள் விசுவாசித்திருந்தனர். ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பார்த்தீர்களா? அவர்கள் இயக்கவியலை உடையவர்களாக இருந்தனர். சரி, ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் இல்லை. அதாவது அப்பல்லோ அவர்களுக்கு போதித்து இயேசுவே கிறிஸ்து என்று எந்திரவியல் வேதாகமத்தின் மூலம் நிரூபித்தான். ஆனால் அவர்கள் இன்னமும் இயங்கும் சக்தியை உடையவர்களாக இருக்கவில்லை. பார்த்தீர்களா? அதுதான் சரி. You potentially have the earnest, the waiting. இயக்கவியல், நீங்கள் மறைமுகமான அச்சாரத்தை காத்திருத்தலை பெற்றுள்ளீர்கள். Now when you get the dynamics, you have been quickened from mortal to immortality. It makes the whole body come subject to the Word. It makes you act different, look different, live different. It'll just make you different. இப்பொழுது நீங்கள் இயங்கும் சக்தியை பெறும்போது நீங்கள் அழிவிலிருந்து அழியாமைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளீர்கள். அது முழு சரீரத்தையும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்கிறது. அது உங்களை வித்தியாசமாக செயல்பட செய்யும், வித்தியாசமாக தோற்றமளிக்க செய்யும், வித்தியாசமாக வாழ செய்யும். அது உங்களை வித்தியாசமாக்கும். You who were once dead in sin and trespasses and darkness, has He quickened? What by His Spirit that raised up Jesus on Easter morning from the dead. இப்பொழுது பாருங்கள், அது உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அந்தகாரத்தினாலும் ஒரு தரம் மரித்த உங்களை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். எதன் மூலம்? இயேசுவை எழுப்பின அவருடைய ஆவி ஈஸ்டர் காலை என்று மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அது சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களில் வாசமாயிருந்தால், இப்பொழுது கவனியுங்கள், அது அதை உயிர்ப்பித்து ஜீவனை கொண்டு வந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்கிறது. Now, how can you claim to have that spirit and throw yourself away from the Word? You're quickened by something else. For it will quicken your mortal body to the Word. So it will. இப்பொழுது அந்த ஆவியை பெற்றிருப்பதாக நீங்கள் உரிமை கோரிக்கொண்டு வார்த்தையை விட்டு உங்களை எப்படி தூர விலக்கிக் கொள்ள முடியும்? நீங்கள் வேறொன்றில் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். ஏனென்றால் அது உங்களுடைய அழிவுள்ள சரீரங்களை வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கும். நிச்சயமாக அது நடக்கும். You can't run without it. You just splutter. You don't believe all of it. If you have part gasoline, part water, you ain't going to go nowhere. See? You've got to take it 100% gasoline. If you don't, you're back far. You ain't got no power. See? அது இல்லாமல் உங்களால் இயங்க முடியாது. நீங்கள் அதை குறித்து எல்லாவற்றையும் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் அப்படியே இயங்க முடியாமல் சத்தமிடுவீர்கள். நீங்கள் ஒரு பகுதி எரிபொருள் மற்றும் ஒரு பகுதி தண்ணீரை வைத்திருந்தால் நீங்கள் எங்கும் செல்ல போவதில்லை. பார்த்தீர்களா? நீங்கள் அதற்கு 100% எரிபொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நீங்கள் எதிர் விளைவுகளையே சந்திக்க நேரிடும். நீங்கள் இயங்கும் திறனை பெற்றிருக்க மாட்டீர்கள். பார்த்தீர்களா? ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் அதை விசுவாசிப்பதில்லை. பாம் 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 பாம், நீங்கள் எங்கும் செல்ல மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் பரிபூரணத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாய் இருக்கிறபடியால் அதன் பேரில் அது பற்றி எரியட்டும்.
It's just like a little seed laying in the ground. ஆகையால் இப்பொழுது கவனியுங்கள். நாம் முடிக்கையில் இதை கவனியுங்கள். அது ஒரு சிறு விதை நிலத்தில் கிடப்பதை போன்றது. Now, potentially, you are resurrected. You're resurrected when you receive the Holy Spirit in you. You're resurrected right then. Your body's potentially resurrected. இப்பொழுது மறைமுகமாக நீங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் உயிர்த்தெழுப்பப்படுகிறீர்கள். உங்களுடைய சரீரம் மறைமுகமாக உயிர்த்தெழுப்பப்பட்டுள்ளது. Look at a little seed plant in the ground. It has to drink from his fountain, the waters it pours down. And as it drinks, it pushes up towards him, coming more like the likeness of the seed that went into the ground. See? ஒரு சிறு விதையை பாருங்கள். அதை நிலத்தில் நடலாம். அது அவருடைய ஊற்றிலிருந்து பொங்கி வழிகிற தண்ணீரை பருக வேண்டும். அது பானம் பண்ணும் போது அது அவரை நோக்கி மேலே தள்ளப்பட்டு நிலத்திற்குள் சென்ற விதையின் சாயலை போல வருகிறது. பார்த்தீர்களா? The church come that way. Through justification, sanctification, baptism, the Holy Ghost, now in the blossom. See? The Spirit of God come through that. சபையானது நீதிமானாகுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவியின் அபிஷேகம் ஆகியவற்றின் மூலமாக அந்த விதமாக வந்தது. இப்பொழுது அது மலர்ந்துள்ளது. பார்த்தீர்களா? தேவனுடைய ஆவியானவர் அதனூடாக வருகிறார். And the spirit of the world has come to the Antichrist the same way and now blossom out in a great union of churches. See? The whole thing. உலகத்தின் ஆவி அந்தி கிறிஸ்துவின் மூலமாகவும் அதே விதமாகவே வந்துள்ளது. இப்பொழுது சபைகளின் ஒரு மகத்தான இணைப்பில் பாருங்கள், முழு காரியமும் மலர்கிறது. And the individual comes that way. Everything works on the same scale of God because He is the same yesterday, today, and forever. தனிப்பட்ட நபர் அந்த வழியாக வருகிறார். ஒவ்வொரு காரியமும் ஒரே விதமாக தேவனுடைய அதே தராசில் கிரியை செய்கிறது. ஏனெனில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Notice, on your way growing to the fullness of the resurrection, led by the Spirit. கவனியுங்கள், ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு உயிர்த்தெழுதலின் பரிபூரணத்திற்கு வளருகிற உங்கள் வழியிலே. As the sun, S-U-N, pulls that little plant that's drinking from God's fountain, just keep. See, it can only drink from one thing. You pour oil down on that little seed one time. Kill it. That's right. சூரியனைப் போல சூரியன் தேவனுடைய ஊற்றிலிருந்து குடித்துக் கொண்டிருக்கிற அந்த சிறு செடியை இழுத்து, அப்படியே பாருங்கள், அது ஒரு காரியத்திலிருந்து மாத்திரமே குடிக்க முடியும். நீங்கள் அந்த சிறு விதையின் மேல் ஒரு முறை எண்ணெயை ஊற்றி பாருங்கள், அதை கொன்றுவிடும். அது உண்மை. You pour stagnated water. The old water ain't no good, it's contaminated. It'll stunt the growth. It won't bear fruit. Is that right? நீங்கள் தேங்கி கிடக்கும் தண்ணீரை, நல்லதல்லாத பழைய தண்ணீரை ஊற்றினால் அது மாசுபட்டதாய் உள்ளது. அது வளர்ச்சியை தடை செய்யும். அது கனி கொடுக்காது. அது சரியா? But you pour real good soft rainwater. Amen. No man-made chemicals in it. Just let it come from the heavens above and watch that little plant. There's no water will grow that like that rainwater. ஆனால் நீங்கள் உண்மையாகவே நல்ல மென்மையான மழை தண்ணீரை ஊற்றுங்கள். ஆமேன். அதில் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ரசாயனங்கள் இல்லை. அது மேலே வானத்திலிருந்து வரட்டும். அந்த சிறிய செடியை கவனித்து பாருங்கள். அந்த மழை தண்ணீரை போல எந்த தண்ணீரிலும் வளராது. You put chlorine stuff in like you try to dose us up with, and the first thing you know it kills the plant. நீங்கள் அதில் குளோரின் மற்றும் மற்ற பொருட்களை போட்டு நீங்கள் நமக்கு மருந்தின் அளவை குறைக்க முயலும் போது முதலாவதாக அது தாவரத்தை கொன்று விடுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். That's what's the matter today. You try to give them water from the denominational fountain, and it stunts the growth. But let him have the. அதுதான் இன்றைக்கு காரியமாய் உள்ளது. அவர்கள் ஸ்தாபன ஊற்றிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்க முயற்சிக்கிறார்கள். அது வளர்ச்சியை தடை செய்கிறது. பார்த்தீர்களா? ஆனால் அவன் அதை பெற்றுக் கொள்ளட்டும். இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாய் இருக்கிற இடத்திற்கு வாருங்கள். இரவும் பகலும் என்னை சூழ்ந்து பிரகாசிக்கும். இயேசு உலகத்தின் ஒளி. அப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள். நாம் ஒளியில் நடப்போம். அந்த அழகான ஒளி இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாய் இருக்கிற இடத்திற்கு வருகிறது. என்னை சுற்றிலும் பிரகாசிக்கட்டும். இந்த மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஊற்றுகளை இடத்திலிருந்து எடுத்து போடும். இயேசுவின் ரத்தத்தை தவிர வேறெந்த ஊற்றையும் நான் அறியேன். அந்த ஊற்றைத்தான் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தாவே,
வார்த்தை எனக்குள் வாசமாயிருப்பதாக, அதற்கு உம்முடைய ஆவியினால் தண்ணீர் கொடும். Notice. Now, if that spirit that raised up Jesus from the grave dwells in you, you potentially have life, led by the Spirit to quicken the word to you to believe it. The little thing keeps pushing up as it grows. இப்பொழுது கவனியுங்கள். இயேசுவை கல்லறையிலிருந்து எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு வார்த்தையை உயிர்ப்பித்து அதை விசுவாசிக்கும்படி ஆவியானவரால் வழிநடத்தப்படுதல். அந்த சிறு காரியம் வளர வளர அது தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்கிறது.